சட்ட ரீதியாகவே ஜல்லிக்கட்டு நிச்சயம் நடைபெறும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர் மத்திய அரசு வழக்கறிஞர் வலுவான ஆதாரங்களை முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார். சென்ற ஆண்டு ஒரு அவசர ஆணையை பிறப்பித்தார்கள். அந்த அவசர ஆணை உடனே உச்சநீதிமன்றத்தில் அடிபட்டு போய்விட்டது. அதனால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அவசர ஆணை பிறப்பித்தாலும் இதை போலத்தான் உச்சநீதிமன்றத்தினால் அது தடுக்கப்பட்டுவிடும். அதனால்தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருப்பதனால் மிக வலிமையாக மத்திய அரசின் கருத்துக்களைத்தான் மத்திய அரசின் வழக்கறிஞர் வலிமையாக எடுத்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் சென்ற ஆட்சியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சென்ற ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆண்ட ஆட்சியில் வலுவாக இதை எடுத்து சென்று நிரந்தர தீர்வை கண்டிருக்கலாம். 10 வருடம் இருந்தார்கள். அப்பொழுது ஆரம்பித்த ஒரு பிரச்சனை தான் இன்று தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக மத்திய அரசு இந்த வாதத்தை வலிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். சட்ட ரீதியாகவே நமக்கு அந்த அனுமதி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.